வாழ்க்கை இந்த சின்ன சமையல் கட்டுக்குள்ளேயே முடிஞ்சிடுமா? இந்த வீட்டு வாசலை தாண்டி போனா எனக்கு வேறு போக்கிடமே கிடையாதா? கட்டின கணவன் முதல் பெற்ற பிள்ளைகள் வரை கூட என்னை இப்படி ஏளனமா பாக்குறாங்களே. வெளியே வேலைக்கு போய் சம்பாதிக்காம வீட்டு வேலைகளை மட்டும் செஞ்சா பணம் காசு என்ன மரியாதை கூட கிடைக்காது போல அப்படின்னு உங்களை நீங்களே நொந்துக்கிற ஆளா இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். வீடியோவை ஃபுல்லா பாருங்க. உங்க மன வலிக்கும் குழப்பத்துக்கும் இந்த காணொளி நிச்சயம் ஒரு மருந்தாகவும் தீர்வாகவும் இருக்கும். எல்லாருக்கும் வணக்கம், நான் ராணி. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஒரு ஊர்ல கலிங்கராஜான்னு ஒரு ராஜா இருந்தாரு. அவர் மிகச்சிறந்த அரசர் தான், அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஆனா அந்த கலிங்க ராஜா கிட்ட ஒரு தவறான எண்ணமும் கண்ணோட்டமும் இருந்துச்சு. அது என்னன்னா, யார் ஒருவர் கல்வி கற்காம ஏட்டு படிப்பை படிக்காம இருக்காங்களோ அவங்க எல்லாரும் படித்தவர்களை காட்டிலும் அறிவில் சற்று பின் தங்கியவர்களாக, இன்னும் சொல்ல போனா முட்டாள்களா இருப்பாங்க அப்படின்னு அவர் நம்பினாரு. அதோட தலைவன் எவ்வழியோ தொண்டர்களும் அவ்வழியே அப்படின்ற பழமொழிக்கு சிறந்த உதாரணமா கலிங்க ராஜாவோட நாட்டு மக்களும் படிப்பு இல்லாதவங்க எல்லாரும் அறிவு இல்லாதவங்கன்னே சொல்லிட்டும் நம்பிட்டும் வந்தாங்க. இப்படி ஒரு பக்கம் இருக்க, காஞ்சனை வீட்டுல அவ ஏட்டு படிப்பு எதுவும் படிக்காத காரணத்தினால அவளோட குடும்பத்துல அவளை யாரும் மதிக்காம மரியாதை குறைவா நடத்தினாங்க. ஆனா அதை எதையுமே காஞ்சனை அவ்வளவு பெருசா எடுத்துக்க மாட்டா. அவளோட குடும்பத்துல கணவன் மனைவி 2 பசங்க அப்புறம் மாமியார் மாமனார்னு எல்லாரும் சேர்ந்து கூட்டு குடும்பமா இருந்தாங்க. காஞ்சனைய தவிர அவ வீட்டுல எல்லாருமே ஏட்டு படிப்பு படிச்சிருந்தாங்க. நாட்கள் இப்படியே ஓடிட்டு இருந்துச்சு. காஞ்சனையும் என்னதான் மனசுக்குள்ள கஷ்டப்பட்டாலும் அதை எதையும் வெளிக்காட்டிக்காம நல்லபடியா குடும்பத்தை பார்த்துட்டு வந்தா. சில காலங்கள் அப்படியே ஓடுது. அப்பதான் கலிங்க ராஜாவும் தன்னோட அரசவையில பெண் அமைச்சர்கள் மிக குறைவா இருக்காங்கன்னு உணர்றாரு. அவர் ஆண்களும் பெண்களும் சமமானவர்கள் அப்படின்னு நினைக்கிற ஒரு அரசர். அதனால உடனடியா ஒரு பெண் அமைச்சரை தன்னோட அரசவையில நியமிக்கணும் அப்படின்னு தீர்மானம் செஞ்சு அதுக்காக ஒரு போட்டியையும் நடத்த போறதா சொல்றாரு. உடனே சில நாட்கள்லயே அந்த நாடு முழுக்க பெண் அமைச்சருக்கான பணிக்கு ஒரு போட்டி நடக்க போகுது அப்படின்னு தண்டோரா போடப்படுது. அதுல அந்த ஊர்ல உள்ள பெண்மணிகள் யாருனாலும் கலந்துக்கலாம்னு சொன்னாங்க. அப்போ இதை எல்லாத்தையும் காஞ்சனையோட குடும்பமும் கேட்டுச்சு. அதுல காஞ்சனையோட கணவர் தன் அம்மாட்ட வந்து அம்மாவை இந்த போட்டியில கலந்துக்கும்படி சொன்னானே தவிர அவனோட மனைவி காஞ்சனை கிட்ட கலந்துக்கோன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லல. அதுக்கு காஞ்சனை தன்னோட கணவன் கிட்ட நானும் இந்த போட்டியில கலந்துக்கலாம்னு இருக்கேன்னு சொல்றா. அதை கேட்ட அந்த வீட்டு ஆட்கள் எல்லாரும் பயங்கரமா சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க, அவளோட குழந்தைகள் உட்பட. அதுக்கப்புறம் காஞ்சனையோட கணவன் இப்படி சொல்றான், நீ இந்த வீட்டில் சமைத்து கொண்டு வீட்டு வேலைகளை மட்டுமே செய்ய தகுதியானவள். உன்னால் அரசரே நடத்தும் அமைச்சர் போட்டியில் எல்லாம் கலந்து கொள்ள முடியாது. அப்படியே கலந்து கொண்டாலும் வெற்றி கிடைக்காது, அவமானமே கிடைக்கும். அதனால் நீ இந்த வீட்டிலேயே இரு அப்படின்னு சொல்லிடுறான் காஞ்சனையோட கணவன். கணவன் தன்னை இப்படி அவமானப்படுத்தினதை அவளால ஏத்துக்கவே முடியல. இருந்தாலும் வேற எதுவும் பண்ண முடியல. அமைதியா அந்த வீட்டுக்குள்ளேயே இருந்துடுறா. 2 நாட்கள் கழிச்சு தண்டோரா கூட்டம். மறுபடியும் இறுதியா ஒரு தண்டோரா போடுறாங்க. அதுல அரசர் சொன்ன பெண் அமைச்சருக்கான போட்டி நாளை காலை அரண்மனைக்கு ஒட்டி இருக்கும் ஆற்றங்கரையில் நடக்கவிருக்கிறது. அதனால் அதில் கலந்து கொள்ள நினைப்பவர்கள் காலையில் வந்து சேரும்படி உத்தரவிட்டிருக்கிறார் அரசர் அப்படின்னு சத்தமா சொல்லிட்டு போச்சு அந்த தண்டோரா கூட்டம். அதை கேட்ட காஞ்சனை மனசுக்குள்ள ஒரு முடிவெடுத்து வச்சுக்கிறா. இன்னைக்கு ராத்திரி அப்படியே போச்சு. மறுநாள் காலையில விடியறதுக்கு முன்னாலேயே வீட்டு வேலைகள் எல்லாத்தையும் முடிச்சிட்டு சீக்கிரமா கிளம்பி அரண்மனைக்கு ஒட்டி இருக்கிற ஆத்தங்கரைக்கு போனா காஞ்சனை. நேரம் போக போக அங்க நிறைய பெண்கள் வர ஆரம்பிச்சாங்க. அதோட போட்டிய பார்க்கவும் ஏராளமான ஜனங்களும் கூடியிருந்தாங்க. நேரம் அப்படியே போக அரசரும் அங்கு வந்து சேர்ந்தாரு. அரசரை பார்த்ததும் அங்க பெரிய சலசலப்பு ஏற்பட்டு சில நிமிடத்திலேயே அமைதியும் ஆச்சு. அப்புறம் அரசர் இப்படி சொல்ல ஆரம்பிச்சாரு, இந்த அமைச்சருக்கான போட்டியில் நான் 2 கேள்விகளை மட்டுமே கேட்க உள்ளேன். இந்த 2 கேள்விகளுக்கும் உரிய நேரத்தில் யார் பதிலளிக்கிறீர்களோ அவரே புதிய பெண் அமைச்சராக நியமிக்கப்படுவார். இப்படி அரசர் சொல்லி முடிக்க போட்டியில கலந்துக்க போற பெண்கள் எல்லாரையுமே வரிசையா அணிவகுத்து நிக்க சொல்ல அதுல காஞ்சனையும் போய் நின்னா. அதை பார்த்து அவளோட கணவன் அப்படியே ஆச்சரியமா காஞ்சனைய பார்த்தான். ஆனா அரசர் முன்னாடி இருக்க அவன் அமைதியா இருந்துட்டான். வரிசையா நின்ன பெண்களை அரசர்கிட்ட அவரோட உதவியாளர் அறிமுகப்படுத்தி வச்சுட்டு வந்தான். அப்போ காஞ்சனையையும் அறிமுகப்படுத்தி வச்சான் உதவியாளர். அவள் எதுவும் ஏட்டு படிப்பை படிக்காதவன்னு அவன் சொல்ல அரசர் புருவத்தை சுருக்கி காஞ்சனைய பார்த்தாரு.
இத்தனை படிப்பை படித்த பெண்களோடு வெறும் வீட்டு வேலைகளையும் சமையல் வேலைகளையும் செய்யும் பெண்ணால் எப்படி போட்டி போட்டு வெல்ல முடியும் அப்படின்னு அரசர் நினைச்சுக்கிட்டாரு. இப்ப போட்டிக்கான நேரமும் வந்துச்சு. எல்லா பெண்களும் தயாராக இருக்க அரசர் போட்டிக்கான முதல் கேள்வியை கேட்கிறாரு. முதல் கேள்வி, வாயின்றி பேசுவேன், அதனை காதுகள் இன்றி கேட்கலாம், நான் யார் அப்படின்னு கலிங்கராஜா கேட்டதும், வாயின்றி யாரால் பேச முடியும், மேலும் காதுகளின் உதவியின்றி யாரால் கேட்க முடியும் அப்படின்னு எல்லாரும் முணுமுணுக்க, காஞ்சனை மட்டும் தனக்கு விடை தெரியும்னு முன்னாடி வந்து நின்னான். அதை பார்த்து எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க. அரசருக்கும் காஞ்சனை மேல நம்பிக்கை இல்ல. அதனால அவள் எப்படியும் சரியான பதில கூற போறதில்லைன்னு நினைச்சு அவகிட்ட உன் பதிலை கூறலாம் அப்படின்னு அரசர் கேட்டதுமே காஞ்சனை, வாயில்லாது பேசுவேன், காதுகள் இல்லாது கேட்கப்படுவேன், நான் தான் மனசாட்சி அப்படின்னு காஞ்சனை சொன்னதும் அங்க இருந்த ஜனங்க எல்லாருமே ஆஹா ஓஹோன்னு அவளை பாராட்டினாங்க. அரசரும் காஞ்சனையோட பதில கேட்டு சரியான பதில் அப்படின்னு சொல்லி ஊக்குவிச்சாரு. இப்போ கலிங்கராஜா தன்னோட இரண்டாவது கேள்வியை கேட்கிறாரு. இரண்டாம் கேள்வி, உங்களிடம் 2 பானைகள் உள்ளன. ஒன்று 5 நாளி கொள்ளளவு நீரை கொள்ளக்கூடியது, மற்றொன்று 3 நாளி கொள்ளளவு நீரை கொள்ளக்கூடியது. ஆனால் எனக்கு இப்பொழுது சரியாக 4 நாளி கொள்ளளவு நீரை அளந்து கொடுக்க வேண்டும். 4 நாளி நீரை எப்படி சரியாக அளந்து கொடுப்பீர்கள் அப்படின்னு அரசர் கேட்டு முடிச்சாரு. இந்த நாளி கொள்ளளவு அப்படிங்கறது லிட்டர்னு நினைச்சுக்கோங்க. இப்ப எல்லாரும் யோசிக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா எல்லாரும் கொஞ்ச நேரம் யோசிக்கிறதுக்குள்ளேயே கடகடன்னு வேகமா முன்னாடி வந்தா காஞ்சனை. அந்த 3 லிட்டர் பானையில இருந்த தண்ணிய மரத்துக்கு ஊத்தினா, அதுல 5 லிட்டர் பானையில இருந்த தண்ணிய 3 லிட்டர் பானையில ஊத்தி நிரப்புனா. இப்போ 5 லிட்டர் பானையில 2 லிட்டர் தண்ணி தான் இருக்கு. 3 லிட்டர் பானையில 3 லிட்டர் தண்ணியும் இருக்க, 3 லிட்டர் பானை தண்ணிய மறுபடியும் மரத்துக்கு ஊத்தி 5 லிட்டர் பானையில இருந்த 2 லிட்டர் தண்ணிய 3 லிட்டர் பானைக்கு மாத்தினா. இப்போ நல்லா பாருங்க, 5 லிட்டர் பானையில தண்ணி இல்ல, 3 லிட்டர் பானையில 2 லிட்டர் தண்ணி இருக்கு. இப்போ மறுபடியும் 5 லிட்டர் பானைய முழுசா தண்ணி ஊத்தி நிரப்புனா காஞ்சனை. அதனால 5 லிட்டர் பானையில 5 லிட்டர் தண்ணியும் 3 லிட்டர் பானையில 2 லிட்டர் தண்ணியும் இருக்க, இப்போ அந்த 5 லிட்டர் பானையில இருந்த தண்ணியில 1 லிட்டர் தண்ணிய ஊத்தி 3 லிட்டர் பானைய நிரப்புனா. அதனால இப்போ சரியா 4 லிட்டர் தண்ணி மட்டும்தான் அந்த 5 லிட்டர் பானையில இருந்துச்சு. 4 லிட்டர் தண்ணிய நொடி பொழுதுல கணக்கு பண்ணி காட்டுனா காஞ்சனை. அரசரை இறங்கு வந்து பாராட்டி அவரோட அரசவை பெண் அமைச்சரா ஆக்கினாரு. இந்த கணக்கு நல்லா புரியணும்னா மறுபடியும் கவனமா போய் பாருங்க, ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். அரசரே ஏட்டு படிப்பை படிக்காத ஒரு சாதாரண பெண்ணை பாராட்டி அமைச்சர் ஆக்குனதும் மக்கள் கூட அவங்க எண்ணங்களை மாத்திக்க ஆரம்பிச்சு சிறந்த ஒரு வீட்டு நிர்வாகம் பெரிய நாட்டையே நிர்வகிக்கிற அளவுக்கு திறம் வாய்ந்தது அப்படின்னு அந்த நாடே உணர்ந்துச்சு. அது மட்டும் இல்ல, சில காலங்கள்லயே கலிங்கராஜாவோட நாடு வல்லமை மிக்க நாடா மாறி நிறைய நாடுகளுக்கு முன் உதாரணமா திகழ்ந்துச்சு. இப்ப புரியுதா பெண்களே, வீட்டு வேலைகளை மட்டுமே செய்யற நாம எந்த விதத்திலையும் யாருக்கும் சலிச்சவங்க கிடையாதுன்னு. உங்களுக்கான நேரமும் வாய்ப்பும் வர்றப்ப அதை விட்டுடாம பயன்படுத்திக்கோங்கன்னு சொல்லி இங்க இந்த கதையை முடிக்கிறேன். உங்க லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் தான் என்னை இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிஸை எழுத மேலும் மேலும் தூண்டுதலா இருக்கும். ஸோ ஒரு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிருங்க. நன்றி, வணக்கம்.